இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே அவர் வழிநடத்தி கொண்டு வருகிற போது அவர்களை மன்னாவினால் போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பத்தினால மாத்திரம் உங்களை நான் போஷிக்கிற தெய்வம் அல்ல, கர்த்தருடைய என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உங்களை நான் பிழைக்க பண்ணுகிற தெய்வம் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். என்னால அப்பத்தினாலும் போஷிக்க முடியும். என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் கொள்ளத்தக்கதான அபிஷேகத்தையும் அற்புதத்தையும் உங்க வாழ்வில பெருக செய்யவும் என்னால முடியும் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் இஸ்ரவேல் எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து உங்களை அழைத்து வந்த 40 வருஷமா நான் வனாந்தர பாதையிலே ஒருவேளை நான் உங்களை நடத்தி இருக்கலாம். இந்த வனாந்தர பாதை எதற்கென்றால் என் மேல, என்னுடைய கட்டளைகளின் மேல, கற்பனைகளின் மேல நீங்க இன்னும் அதிகமான அன்புள்ளவர்களாய், வாஞ்சையுள்ளவர்களாய் அதை கை கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தான் இத்தனை பிரச்சனைகளும் 40 வருஷமாய் போராட்டங்களும் உங்களுடைய வாழ்விலே வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீங்க நினைக்க வேண்டும். இது எதற்கென்றால் நீங்க என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்வீர்களோ மாட்டீர்களோ என்று உங்களை சோதித்து பார்ப்பதற்காக தான் இந்த 40 வருஷ போராட்டம் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில கூட அநேக நேரங்களிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரோடு நெருங்கி சேர்வதற்காக சில காரியங்களிலே சில நேரங்களிலே ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். சொல்றார் பாருங்க, உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு நான் உன்னுடைய பிதாக்கள் அறியாத அந்த மன்னாவினால் உங்களை போஷித்தேன். இந்த மன்னாவை நீங்க சாப்பிடும் போதெல்லாம் இந்த அப்பத்தினால மாத்திரம் நான் போஷிக்கிற தெய்வம் அல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உணவினால் மாத்திரம் அல்ல, அவருடைய வார்த்தை என்கிற மன்னாவினால் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து நம்மை திருப்திப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகிற நேரங்களிலே வார்த்தையை அனுப்பி நம்மை திடப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்தி உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். வார்த்தை இந்த நாளிலே தியானித்து நாளிலே அறிக்கை செய்யும் போது ஆண்டவருடைய விசேஷித்த நன்மை நம்முடைய வாழ்விலே உண்டாகும். பிரியமானவர்களே, இதிலே பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பத்தினால் மாத்திரம் நான் உங்களை போஷித்தேன். அப்பத்தினால் மாத்திரமல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் உங்களை காப்பாற்றுகிற தெய்வமாயிருக்கிறேன் என்பதை சொல்லுகிறார். அடுத்து சொல்ற 40 வருஷமா ஒருவேளை உங்க வாழ்வில அநேக போராட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனா உங்களை நான் ஒவ்வொரு நாளும் விசேஷமாய் உடுத்து வித்தேன் அல்லவா, அதை நீங்க மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகல, உங்க கால் வீங்கவும் இல்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. 40 வருஷமா பல பிரச்சனைகள் போராட்டங்களின் வழியாய் அவர்கள் கடந்து வந்ததாக இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் அவர்களை விசேஷ விதமாய் நடத்தினாராம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் அவர்களை சிட்சித்து நடத்தினாராம். இந்த காலை வேளையில நம்மை பார்த்து ஆண்டவர் இத்தனை வருட காலமா உங்களை நான் உணவினால் மாத்திரம் அல்ல, உடையினால் மாத்திரம் அல்ல, நான் ஒவ்வொரு சூழ்நிலைமைகளில் என்னுடைய வார்த்தையினால் உங்களை திருப்திப்படுத்துகிறேன். ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் உங்களை நான் விசேஷமாய் நடத்துகிறேன். அது நீங்க மறக்க கூடாது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல நான் சில நேரங்களில் சிட்சைகளை அனுமதித்து உங்களை நடத்துகிறேன். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். அந்த சிட்சை என்னோடு நீங்க சேருகிறதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை, அதுல நீங்க ஜெயம் பெறணும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அடுத்து பார்க்கும்போது ஆண்டவர் இன்னும் சொல்றார், தேவனாகிய கர்த்தரை மறக்க கூடாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு நிச்சயமான ஒரு
நிச்சயமான காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்க, நீங்க புசித்து திருப்தி அடைந்திருக்கும் போது, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகி இருக்கும் போது, எல்லா ஆசீர்வாதங்கள் நீங்க ஆண்டவர் உங்களுக்கு தரும்போது, நீங்க என்னை மறவாதபடிக்கு, என்னுடைய கட்டளைகளை கற்பனைகளை விட்டு நீங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது பாருங்க, வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு பெருகி உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்க பண்ணப்படும் போது உங்களுடைய இருதயம் மேட்டிமையடையாமலும், அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின என் தேவன் தான் உங்களை இவ்வளவாய் நடத்தினார் என்பதை மறவாதபடிக்கும், இன்னும் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இன்னும் இந்நாட்களிலும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர வல்லவராயிருக்கிறார். அவர் அப்படி உங்களுக்கு தர வேண்டுமே ஆனால் நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் தந்த அந்த நன்மைகளை நீங்க மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அவர் உங்களை மன்னாவினால் போஷித்தார், விசேஷமாய் நடத்தினார் என்பதை நீங்க மறக்கவே கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு நிச்சயமான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில கூட ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தரும்போது, ஆண்டவரை விட்டு தூரமாகாதபடிக்கு ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பிடித்துக் கொள்கிறவர்களாய் நாம் மாறணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகிறவர் என்பதை மறந்து போயிடக்கூடாது. அவர் சொல்லுங்க, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ ஒருபோதும் உன் இருதயத்துல சொல்லக்கூடாது. அதற்கு நீ எச்சரிக்கையா இருக்கணும். என்னுடைய பலன், என்னுடைய சுய ஞானம், என்னுடைய ஹார்ட் ஒர்க், என்னுடைய காரியம்தான் என்னை ஆசீர்வதிச்சது என்று ஒரு நாள் சொல்லக்கூடாது. ஏன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர் என் ஆண்டவர் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது என்பதை ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலனை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தை இந்த நாளிலே நம்மள கிரியேட் செய்யணும். பெருமைகள், பொறாமைகள், அப்படியே எரிச்சல்கள் நம்முடைய வாழ்வில பெருகக்கூடாது. பிரியமானவர்களே, என்ன ஆண்டவர் நடத்துகிறார், நான் நடத்துகிற பாதை என்ன ஆண்டவரால் நடத்தப்படுகிறது என்பதிலே நாம் தினமும் அந்த அந்த சிந்தனையில கவனம் உள்ளவர்களாயிருக்கணும். அந்த மறவாதபடிக்கு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துறவர்களா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தினவர் இனியும் நம்மை நடத்தி இனியும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் கொடுப்பார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே நம்ம அவர் செய்த நன்மைகளை மறவாதபடிக்கு, அவருடைய கரத்திலிருந்து இன்னும் நமக்கு நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வேண்டுமே ஆனால் அவருடைய கட்டளைகளின் நியமங்களை கை கொண்டு அவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லி, ஆண்டவர் தான் என்னை இதுவரைக்கும் வைத்திருக்கிறார், இனியும் அவர் நடத்த வல்லவர் என்கிற அந்த வார்த்தையிலே பலப்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.